பிரைஸ் த லார்ட். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் சமீபத்திற்கும் மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சமீபத்திற்கும் மாத்திரம் அல்ல தேவன், அவர் எல்லாத்துக்குமே அவர் தேவன், தூரத்திற்கும் அவர் தேவன் தான் சொல்லி கூறுகிறார். அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, எவனாயினும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவனாயிலும் தன்னை மறைவிடத்தில் போய் ஒளிச்சு கொள்ள முடியுமான்னு சொல்லி கேட்காரு. நல்ல ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருது. யோனா கூட என்ன பண்ணுவாருன்னா, நினைவே பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார். தர்சீஸ்க்கு கப்பல் ஏறி போவார். போகும்போது என்னாகும், கடல் கொந்தளிப்பு உண்டாகும். இது யோனாவனால் உண்டான கொந்தளிப்புன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அப்போ கர்த்தர் அங்கேயும் தேவனாக தான் இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சங்கீதம் 139 கூறப்பட்டிருக்கும், தேவரே நீர் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என்ன பண்ணுறேன், படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என் கூட இருக்கிறீர்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். அப்போது அவர் எல்லாம் வச்சுலேயும் அவர் தேவனாக இருக்காராம். எங்கே போனாலும் அவர் நம்மளோடு கூட தான் வருவான்னு சொல்லி கூறுகிறார். இப்போ நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் அந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். அப்போது நம்ம சமீபத்திற்கும் தேவன் நினைக்காம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்மக்கிட்ட அவர் இருக்குதுன்னு தான் அவர் தேவன். நம்ம அவரை விட்டு தூரம் போனால் அவர் நமக்கு தேவன் இல்லைன்னு இல்லாமல் ஆயிடாது. அவர் தூரத்திற்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கும்போது, இந்த சர்ச்சைக்கு வந்தால் தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இந்த இடத்துல நம்ம இந்த கூட்டத்துக்கு போனால் தான் ஆண்டவர் பேசுவார் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட தான் வருவேன். நீ மறைவிடத்தில் நீ ஒளித்து கொண்டு நீ பாவத்தை செஞ்சாலும் நான் அங்கேயும் உன் கூட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கார். நம்ம விசுவாசிக்கிற நம்ம தப்பு பண்ணும்போது மட்டும் அந்த உணர்வு ஏன் நமக்குள்ளே வராமல் போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எதனால் கேட்காருன்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபத்தை என்கிட்ட கேட்காரு, விசுவாசிக்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு பாவம் பண்ணுறோம். பாவம் பண்ணும்போது ஆண்டவருக்கு இது தெரியாமல் இருக்கும், நீங்கள் நினச்சி பாவம் பண்ணுறீங்க. அப்படி தானே? இருதயத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆண்டவருக்கு இந்த பாவம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் அப்பவும் உங்கள் கூட தான் இருக்கார். எனவே அதை நம்ம உணர்ந்து, சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன் நம்முடைய தேவன். மறைவிடங்களில் அவர் ஒளித்து கொள்ள அவர் தேவன் கிடையாது. நம்ம ஒழிச்சு கொண்டாலும் அவர் நம்மளை பார்க்க அவர் இருப்பேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதே போல் நான் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணுறாரு, நிரப்புகிறவர்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே அந்த தேவனுக்கு